சென்னையில் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிரியாணி அப்படின்னா இந்த மவுண்ட் ரோடில் இருக்க சங்கம் ஹோட்டலோட நல்லிக்கறி பிரியாணி தாங்க. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நல்லிக்கறி பிரியாணி பயங்கர ஃபேமஸுங்க. அதுவும் நைட்டு 2 மணி வரைக்கும் கூட்டம் அல மோதும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லிக்கறி பிரியாணி ரொம்ப சீக்கிரமாகவே காலி ஆகிடும். ஸோ நான் போகும்போதும் காலி ஆகிடுச்சு. பட் இங்கே மட்டன் பிரியாணியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் போனீங்கன்னா மட்டன் பிரியாணி இல்லைன்னா நல்லிக்கறி பிரியாணி இது ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக செம்ம சூப்பராக இருக்குது பீசஸ்லான்ட்டு. அதே மாதிரி பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீசஸாக உங்களுக்கு 2 பீஸ் வரும் மட்டன் பிரியாணியில். பீஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 வாங்கியிருந்தேன். இங்கே ஆட்டுக்கால் பாயாவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா முட்டை தோசை, ஆட்டுக்கால் பாயா அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் லவ் இட். பட் நான் இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்டேன். ஐ என்ஜாய் த டேஸ்ட் தரோலிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. டு த கோர் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அண்ட் சிக்கன் 65 நல்லா பெரிய பெரிய பீஸா இருந்தது. உண்மையிலேயே அல்டிமேட்டு. சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு வெஜிடேரியனில் ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கியிருந்தேங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இங்கே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியதில்லை, கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். பட் பிரியாணி அண்ட் பாயா மஸ்ட் ட்ரை. See you next video. Bye bye.